அஸ்ஸலாமு அலைக்கும். ஞான விளக்கு வினாத்தாள் 2025 இரண்டாவது வினாத்தாள். இந்த இரண்டாவது வினாத்தாளுக்கு ஆன்சரை பார்ப்போமேயானால், முதலாவது கேள்விக்கான விடை வந்து 2 உருக்களையும் பற்றிய குறிப்பிடப்பட்டுள்ள சரியான கூற்று கேட்டிருக்குது. சரியான கூற்றுன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் பின்ன ஃபஸ்ட்டுக்கு 2 இதையும் வந்து ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ கம்பேர் பண்ணி பார்க்கல, ஏயில் வரையப்பட்டுள்ள அதே படங்கள் பியிலையும் வரையப்பட்டுள்ள இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யற ஃபஸ்ட்டுக்கு 2ஐயும் பாருங்க. அப்போ இந்த உருவங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உருவம் இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, அடுத்தது இந்த படங்கள் இது இருக்குது. அப்படியே படத்தை பார்த்து வாங்க. இந்த இது வந்து இதெல்லாம் சரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புத்தகம் இங்கே இல்லை. ஆகவே அதே உருவம் பியிலும் இருக்கிறது என்கிறது பிழையானது. ஆகவே முதலாவது வராது. அடுத்தது ஏயில் உள்ள புத்தகங்கள் ஒரு பியிலும் காணப்படுகின்றது. அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். வந்துட்டு இங்கே இல்லை, இங்கே புத்தகம் இருக்கிறது வந்து இங்கே இல்லை. அப்போ அது வராது. அடுத்தது ஏயில் உள்ள கீழ் வரிசையில் உள்ள முதல் புத்தக மாணவரது மேசையும் பியில் உள்ள மாணவர் மேசையும் வேறுபட்டது. ஏயில் உள்ள கீழ் வரிசையில் எந்த இருக்குது, இதில் வேறுபட்டதுன்னு கேட்டீங்க. அப்போ இது வந்து இங்கே இதுக்கும் இடையிலானது வந்து வித்தியாசமாக இருக்கு. அது வேறுபட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சரியத்தான் சொல்கிறாங்க. அதனால சரியான கூற்று 3வது. அடுத்தது தரப்பட்டுள்ள குடைகளின் எண்ணிக்கை, வேறுபட்ட குடைகளின் எண்ணிக்கை கேட்டிருக்குது. அப்போ ஒரே மாதிரி இருக்கிறது இது 2ம். அப்போ 1 இது 2 3 4 5 வேறுபட்ட குடைகள் இருக்குது. அடுத்தது 3வது கேள்வி, இவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு சம இடைவெளி தூரத்தில் வட்டமாக நின்றனர். இப்போது எத்தனை பேர் இருக்காங்கண்டா 6 பேர் நிற்காங்க. இவங்க வந்து வட்டமாக மாறினாங்கன்னு சொன்னால் அது எப்படி வருமாண்டா? இப்போ நீங்கள் வட்டமாக்குறீங்கன்னு சொன்னால் இது வந்து ஏ, அடுத்தது அங்கால வர்றது இவிடுத்த பி வருவார், இவிடுத்த சி வருவார், இவிடுத்த டி வருவார், இவிடுத்த இ வருவார், இவிடுத்த எஃப் வருவார். சொன்னால் 6 பேர். 6 நாங்கள் எப்படி வட்டமாக இது செய்யலாம்னு சொன்னால் எதிரெதிரி இருக்கிறலாம்டா. இப்படி உண்டு, இப்படி இப்படி தான் 6க்கு இது வரும். அப்போ ஏக்கு எதிர் டி, பிக்கு எதிர் இ, சிக்கு எதிர் எஃப். இப்போ இப்படி 6 பேர். அப்போ எதிரெதிர வாரன்னு சொன்னால் ஏக்கு எதிரே ஈயாம், ஏக்கு எதிரே ஈயாம் போல எஃப்க்கு எதிரே சி, எஃப்க்கு எதிரே சி. இது சரி. ஆகவே 2வது விடை. அடுத்தது பின்வரும் வளையத்து தடித்த உறுப்பு எழுத்துக்களில் உள்ள சொற்களுக்கு பதிலாக முறையே இடத்தக்க சொல் தொகுதி கேட்டிக்கு. தடித்ததுக்கு பதிலாக வந்து முறையே எழுதத்தக்க சொல். கூட்டிற்குள் இருந்து புள்ளினங்கள் இறை தேடி கண்ணுக்கெட்டாத தூரம் பறந்து சென்றன. அப்போ இந்த அவ்வளவுமே வந்து நம்ம மாற்றணும். இப்போ கிளிகள் உணவு தூரம், கூட்டிற்குள் இருந்து கிளிகள் உணவு தூரம் பறந்து சென்றனங்கிறது போல கூட்டிற்குள் இருந்து பறவைகள் உணவு வெகு தூரம் பறந்து சென்றனங்கிறது இங்கே வரும். அதாவது கூட்டிற்குள் இருந்த பறவைகள் இறை தேடி, இறைக்குன்னு சொன்னால் உணவு தேடி, தூரம் கண்ணுக்கெட்டாத தூரம், வெகு தூரம்டா கண்ணுக்கெட்டாத தூரம் பறந்து சென்றன. அப்போ 2வது சரியான வரும். சும்மா தூரம்னு சொன்னால் சும்மா கண்ணுக்கெட்டாதுங்கிறது வராது. சரியா? அப்போ 4வதுக்கு ஆன்சர் வந்து 2வதாக இருக்கு. அடுத்தது 5வது, பின்வரும் ஒரு கோலத்தில் வெற்று அடைப்பிற்கு பொருத்தமான ஒரு பகுதி. இப்போ இதுக்கு நாங்கள் கட்டாயம் கீறி பார்க்கணும். இப்படி கீறி பாருங்க. இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி படம் வரக்குள்ள இப்படி வந்து இப்படி வரும். இதுக்கு வந்து இப்படி போட்டு அடுத்தது இப்படி. அப்போ இது இந்த மாதிரி போட்டிப்பாங்க. இதுக்கு வந்து இப்படி வந்து இப்படி. இப்போ இப்படி வரும். அடுத்தது இதில் ஒன்று ஏதோ 1 2. சரி, இப்போ இதுங்க நாங்கள் பார்த்த மாட்டோம். இதே மாதிரி வாரது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொங்கல் இந்த இதுக்கு வந்திருக்குது, அடுத்தது இதுக்கு வந்து இந்த வந்திருக்குது, அடுத்தது இந்த அரைக்கிறது இது வந்திருக்குது, இது வந்து இங்கே வந்திருக்கு. ஆகவே 2வது சரியா இருக்குது.
இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி வருது. ஆனா இது இப்படி இல்ல. அதாவது இப்படி கீறுறாங்க. இது இப்பல. அடுத்தது வந்து இந்த அரைக்கிறது வந்து இலட. அதாவது இந்த அரைக்கிற தொங்கலத்தான் இந்த கீறி வச்சிருக்கிறாங்க. அப்ப இது அப்படி வராது. சரி. அடுத்து இது வந்து ராங். அப்ப 2வது ஆன்சர் சரியானது ஆன்சர். அடுத்து பின்வரும் அட்டவணையில் உள்ள வெற்றிடத்துக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் இடம்பெறும் விடை யாது? பொருத்தமான சொற்கள். பாருங்க இங்க வைத்தியர், போலீஸ். போலீஸ், வைத்தியர். அப்ப ஆட்கள சொல்றாங்க. அப்ப நிச்சயமா இது ஒரு ஆட்கள வாராதான் இருக்கும். அப்ப நீதிமன்றம் வராது. நீதிபதி, நீதிபதி. அப்ப இது 2ல உண்டு. ரைட். அப்ப இது நீதிபதின்னு சொல்லி ஓகே. தீர்ப்பு, தண்டனை. தீர்ப்பு சொன்னாருண்டா அது தண்டனை கிடைக்கும். தண்டனை. அதாவது இதுல தீர்ப்புட வந்து ஒன்று விடுதலை இல்லாட்டி தண்டனை. அதாவது முடிவு. சரி, தீர்ப்புல வந்து என்னென்ன பலன் கிடைக்கும்னு சொன்னா, ஒன்று அது கடைசியா ஃபைனலா சொல்றாரு. நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுவாரு. அது சில பேருக்கு வந்து தண்டனை அளிக்கலாம். சில பேருக்கு வந்து விடுதலை அளிக்கலாம். அதாவது இப்படி இருக்கும். ரைட். அப்ப போலீஸ். போலீஸ் வந்து குற்றம் செய்தா கைது செய்வாங்க. தண்டனை செய்தா கைது செய்வாங்க. எது வருமண்டா? குற்றம் செய்தா கைது செய்வாங்க. அந்த வைத்தியர் அடுத்தது மருந்து. வைத்தியர் மருந்து கொடுப்பாரு. என்னத்துக்கு? சுகமடைகிறதுக்கு. இது சரி வரும்னு சொன்னா ரைட். ஓகே. அப்ப 6வதுக்கு வந்து 2வது சரி வரும். அடுத்தது 7வதா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இங்க கதை ஒன்றின் சில பகுதிகள் தரப்பட்டுள்ளது. அவர் வடை சுட்டு விற்று வாழ்ந்து வந்தார். அதுக்கு பாட்டி உழைப்பில்லாமல் ஊதியம் ஒருபோதும் கிடைக்க மாட்டாது. ஒரு ஊரிலே ஒரு பாட்டி இருந்தார். வடை வேண்டுமென்றால் விறகு சுள்ளி எடுத்துக் கொண்டு வா. காகம் பாட்டியிடம் ஒரு வடை தருமாறு கேட்டது. சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அப்ப என்னன்னா கதைன்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும்னு சொன்னா, ஒரு ஊரிலே பாட்டி ஒரு ஆள் இருந்தார். ரைட். இப்ப அவர் வடை சுட்டு வாழ்ந்து வந்தார். வடையை சுட்டு அவ வாழ்ந்து வந்திருக்க. ரைட். பாட்டி இருந்திருக்கா, வடை சுட்டு வாழ்ந்து வந்திருக்கா. ரைட். இதுவும் ஓகே. இதுவும் ஓகே. காகம் பாட்டியிடம் ஒரு வடை தருமாறு கேட்டது. காகம் மட்டும் வந்து அதுக்கு வந்துட்டு வடை தாங்க என்று கேட்டிருக்கு. அதற்கு அவர் உழைப்பில்லாமல் ஊதியம் ஒருபோதும் கிடைக்க மாட்டேன். உழைக்காம தரையிலா என்று சொல்லி வடை வேணும் என்று சொல்லி சொன்னா விறகு சொல்லி கொண்டு வா என்று சொல்லி இப்படி சொல்லிக்கணும். இப்ப இந்த விட எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது ஆன்சர் இருக்கு. அடுத்தது அடைப்பில் உள்ள இலக்கங்கள் அர்த்தமுள்ள ஒரு விதத்தில் காட்டப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள இது. அதாவது அடைப்புக்குள்ள எப்படி இருக்குது என்று சொன்னா 1 தொடக்கம் 10 வரைக்குமான இலக்கங்கள் இருக்கு. 1 தொடக்கம் 10 வரைக்குமான இலக்கங்கள் இருக்கு. இதுல நாங்க தொடைகள்ல தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்துட்டு 1 தொடக்கம் 10 வரையிலான இலக்கங்கள் எழுத சொன்னா 1, 2, 3 ஏற்கனவே காட்டின மாதிரி. ரைட். இப்ப என்னன்னு சொன்னா முதலாவது இன்னொரு தொடை சொல்றாங்க. அதாவது 1 தொடக்கம் 10 வரைக்கும் உள்ள இலக்கங்கள்ல இரட்டை இலக்கங்கள் எழுதுங்க. 1 தொடக்கம் 10 வரைக்கும் உள்ள இலக்கங்கள்ல இரட்டை இலக்கம். இரட்டை எண். இரட்டை எண் எப்படி வரும்னு சொன்னா 2, 4, 6, 8, 10. இப்படி ஒரு இது. அடுத்தது இன்னொன்று சொல்றாங்க எப்படின்னு சொன்னா, இதுல 4 தொடக்கம் 8 வரையான எண்கள். 4 தொடக்கம் 8 வரையான எண்கள். அப்ப என்ன வரும்? 4, 5, 6, 7, 8. இவ்வளவும் வரும். சரி, இப்படி நாங்க அதுல எடுத்து வச்சோம்னா, இப்ப 1 தொடக்கம் 10 வரையான இருக்கு. இது நாங்க அந்த தந்திருக்கிற விடையே பார்த்தீங்க சொன்னா, இப்படித்தான் ஒரு ஒரு இதா எடுக்கலாம் நாங்க. அப்ப அதுல வந்து 4, 6, 8. 4, 6, 8. முதலாவது பார்த்தீங்கன்னா 4, 6, 8 இருக்குது. இதுலயும் 4, 6 மட்டும் இருக்குது. 5 மேலும் வெளியில இருக்குது. அடுத்தது 2, 10. இது 2, 10. அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரி. 4, 6, 10. சரி, இது 8. சரி. இப்ப இவ்வளவும் வந்திருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரி. சரி. இப்ப இது அர்த்தமுள்ள விதமா மாறுறே என்று சொல்லி சொன்னா, அப்ப இந்த மாதிரி தான்
எங்களுக்கு அர்த்தமுள்ள விதமா வந்துட்டு முதலாவது ஆன்சர் எங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி இதுகளை எந்த அர்த்தமுள்ளதாகவும் நாங்கள் எடுக்க இயலாது. சரி, இது வந்து ஒற்றை எண்கள் எடுக்கிறதா அல்லது இரட்டை எண்கள் எடுக்கிறதா ஒரு அர்த்தம் இல்லாமல் எடுக்கலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு இரட்டை எண்கள் 1லிருந்து 10 வரைக்குமான இரட்டை எண்கள், அதாவது 2 1 தொடக்கம் 10 வரைக்கும் உள்ள இரட்டை எண்கள் எழுதணும். இது 4லிருந்து 4லிருந்து 8 வரைக்குமான எண்கள் சொல்ல இப்படி எடுக்கலாம். நாங்கள் 4, 5, 6, 7, 8 ரெண்டுலேயும் பொதுவாக வர்றது இப்படி. இன்னும் ஒரு விதத்தில் சொல்லப்படுது என்ன சொன்னா, இது இவ்வளவுத்தையும் கூட்டினா 30 வரும், இது இவ்வளவுத்தையும் கூட்டினா 30 வரும், இது வெளியில வாரதுன்னு சொல்லி. ரைட், இப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு சொன்னா முதலாவது ஆன்சர் இருக்கு. அடுத்தது சரிதன் சுனிதாவின் சகோதரன், தீவி மகள் சுனிதா, முரளியின் மனைவி தேவி எனின் முரளி சரிதனுக்கு என்ன ஒரு முறை? பார்த்தீங்கன்னா கேள்விய சரிதன் சுனிதாவின் சகோதரன். சரிதன் எங்க இருக்கிறாரு? அவர் வந்து சரிதன் சுனிதாவின் சகோதரன். சகோதரங்கள் நம்ம ஓர்டரா குறிப்போம். அப்ப சரிதன், இது சுனிதா, இவங்க 2 பேரும் வந்து சகோதரங்கள். இவங்கட தேவியின் மகள் சுனிதா. அப்ப அம்மா தேவியோட அம்மா தான் வந்து, அதாவது சுனிதாவோட அம்மா தான் வந்து தேவி. தேவிக்கு இவ மகள். அப்ப இவ 2 சகோதரங்கள் சொன்னா தேவிக்கும் சரிதன்ங்கிறவர் மகன் தான். அதே போல முரளியின் மனைவி தேவி. தேவிக்கு வந்து கணவர் யாருன்னு சொன்னா முரளி. முரளியும் மனைவியும் கணவன் மனைவி. இப்ப கேட்டிருக்குது என்னண்டா, முரளி சரிதனுக்கு யார்? இந்த சரிதனுக்கு இவர் யார்? இவர் யாருன்னு சொன்னா இவ அம்மா, இவர் அப்பா. ஆகவே முதலாவது ஆன்சர் ரைட். அடுத்தது ரோஸ், அடுத்தது சேர், அடுத்தது பிரான்ஸ் சொல்லி இப்படி தந்திருக்குது. சர்ச்ன்னு சொல்லி சொன்னா என்னன்னு கேட்டீங்க. அப்ப நாங்க இதுக்கு ஒவ்வொரு எழுத்தையும் நாங்க போட்டு பார்த்தோம்டா வரும். இது ஆருக்கு என்ன எழுத்துன்னு சொல்லி சொன்னா இந்த ஆர், ஓவுக்கு 8, எஸ்ஸுக்கு 2, ஈக்கு 1, ஷிக்கு வந்து இது. ஏன்டா இங்க வந்து குழம்பிருக்குன்னு சொல்லி அப்படி ஒன்றும் சொல்லப்படலை. அடுத்தது வந்து நாங்க ஒரு தொடர்பை பார்த்தோம்டா. இந்த ஆறுக்கு முதலாவது இந்த ஆறு வந்திருக்குது, இந்த தொங்கல் ஆறு இருக்குது, இதுக்கும் அந்த ஆறு இருக்குதான்னு பார்த்தா ஓ இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஓர்டரா தான் இருக்குது. அப்ப இங்க வந்து இதுக்கு வந்து எஸ்ஸுக்கு, இதுல எஸ் வந்து 3வது இடத்த அப்படின்னா 2. சரி, அப்ப வந்து எஸ்ஸுக்கு வந்து 2. இ வந்து கடைசியில இதுக்கு பக்கத்துல 1. ரைட். ஏக்கு ஏ வந்துட்டு இங்க 3வது இடத்த இருக்குது, வேறு எங்கேயும் ஏ இருக்கண்டா இல்ல, இங்க 3வது இடத்த. அப்ப இது வந்துட்டு 3வது இடம் இந்த இருக்குது. அப்ப 4. ஆர் வந்து இங்க முன்னுக்கு இருக்குது, அப்ப அதுக்கு 6. சி வந்து இங்க முன்னுக்கு, அதுக்கு என்ன போட்டிக்காங்கண்டா 7 போட்டிக்காங்க. ஹெச் வந்து இங்க இருக்குதுன்னா 2வது இந்த இருக்குது, 2வது எழுத்து 3. அப்ப இந்த ஆன்சர் எங்க வருது பார்த்தா 21, 46, 73. 21, 46, 73 10வதுக்கு 3வது ஆன்சர் வரும். ரைட். அடுத்தது தாள் மடிப்பு சம்பந்தமானது. இது சதுர வடிவத்தால் ஒன்றை அடுத்தடுத்து 3 தடவைகள் மடித்த விதம் கீழே காட்டப்பட்டுள்ளது. இத்தாளை மீண்டும் விரிக்கும் போது எத்தனை சமமான பகுதிகளாக விரிக்க முடியும்? இதை வந்து இப்படி மடிச்சிருக்கிறாங்க, மடிச்சதுக்கு இதை விரிச்சா இப்படி வருது. அப்ப இந்த இருக்கிறது மடிச்ச மாதிரி நாங்க இதை இப்படி விரிச்சோம்னு சொன்னா என்ன வர மாட்டா, இப்படி ஒன்று வந்திருக்கும். அது இவ்விடத்தை மடிச்சதானே, அப்ப அதனால இவ்விடத்த ஒரு மடிப்பு இது ஒன்று வரும். அப்ப இங்க எத்தனை வந்திருக்கின்ற 1, 2, 3, 4. இப்ப இதே மாதிரி இந்த அடிக்குது, இதை இப்படி மடிச்சுதான் இது வந்துரு. அப்ப இதை நாங்க திருப்பியும் வந்து இதை விரிச்சோம்னு சொன்னா இதே மாதிரி பாதி இன்னும் ஒரு பாதி வரும். ரைட். அப்ப இங்க 8, 4 வந்தா இங்கேயும் 4 வரும். அப்ப மொத்தமா எத்தனை வரும்டா 8 வரும். சரி, 12வது கேள்வி. தரப்பட்டுள்ள கோலத்துக்கு வெற்றிடத்துக்கு அடைப்புக்கு பொருத்தமான வெற்றிடத்தின் அடைப்புக்கு பொருத்தமான ஒரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த சதுரம் வந்து வெளியில வந்திருக்குது, வட்டம் வெளியில இருக்கிறது, உள்ளுக்கு வந்துருக்கு. அப்ப இந்த வட்டம் வந்து வெளியில வரும், நட்சத்திரம் அடிக்கிறது வந்து உள்ளுக்கு வரும்.
ஆகவே முதலாவது ஆன்சர். அடுத்தது இந்த உருவில் காட்டப்பட்டுள்ள திண்ம ஒரு குறித்த கோடு வழியே வெட்டப்பட்டு, இப்போ இது வந்து இதால் அப்படி வெட்டுறாங்க. அப்படி வெட்டினா இரு துண்டுகள் வேறாக்கப்படும். அங்கே அலுவலிங்காண்டு வரும். அதை முன் துண்டை பார்த்தீங்கண்டா எப்படி வருமெண்டா இந்த மாதிரி வரும். இந்த துண்டு வந்து செவ்வகம் மாதிரி இந்த வெட்டி போட்டு அதை நாங்கள் நிமித்தி இப்படி பார்த்தோம்னு சொன்னால் எப்படி வருமெண்டா அது வந்து செவ்வகம் துண்டு தான் நமக்கு கிடைக்கும். ரைட், இந்த மாதிரி வளைஞ்சு போய் அப்படின்னு இல்லை, நமக்கு நாங்கள் எதுக்க முன்னுக்கு ரெண்டு பார்க்கல நமக்கு வந்து ஒரு செவ்வக துண்டு மாதிரி தான் நமக்கு விளங்கும். ரைட், அடுத்தது வந்து 68. 68க்கு சிவப்பு நிற பீனிகளும் நீல நிற பீனாக்களும் வாங்கப்பட்டன. இப்போ நீல நிற பீனா ஒன்றின் விலை வந்து 3 ரூபாய், சிவப்பு நிற பீனா ஒன்றின் விலை 4 ரூபாயின் வாங்கக்கூடிய குறைந்தபட்ச பீனாக்கள் எண்ணிக்கை கேட்டீங்க. அப்போ குறைந்தபட்ச பீனாக்கள் எண்ணிக்கைன்னு கேட்டிருந்தா இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆக கூடின எந்த விலையோ அதுக்கு வந்து கூட வாங்கணும். அப்போ தான் வந்து நாங்கள் வந்து குறைய வாங்கலாம். கூடினது கேட்டால் குறைஞ்சது வந்து கூட கொடுக்கணும். இப்போ பாருங்க, இதுக்கு வந்து 68 ரூபாவுக்கு வாங்குறாரு. 68 ரூபாவுக்கு அவர் வந்து வாங்குறாரு. 68 ரூபாவுக்கு அவர் வாங்குறாரு. என்னன்னு சொன்னா நீலம் வந்து 3 ரூபாய் நீலப்பேனை, சிவப்பு வந்து 4 ரூபாயா. இப்ப ஆக கூடினது ஆக குறைஞ்ச பேனை எத்தனை வாங்கலாம்னு கேட்காங்க. ஆக குறைஞ்சு, அப்ப குறைஞ்ச இது பாக்குறேன்னு சொல்லிட்டோம்னா விலை கூடின இந்த 4 ரூபாய கூட வாங்கினா தான் சரியா குறைய பேனை வாங்கலாம். இல்லாட்டி அதாவது இதுல நம்ம கூடின வாங்கின மாட்டோம், இதுல குறைஞ்சதுல கூடின வாங்கின மாட்டோம், நிறைய பேனை வாங்குவோம். அப்ப குறைஞ்சதை கேட்டதுனால நம்ம இதுல தான் கூட வாங்கணும். அப்படி கூட வாங்குறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 68 நம்ம 4ஆல பிரிப்போம். 4ஆல பிரிச்சா எங்க வந்து ஒரு தரம் 1 4 4 2 மீதி 8 7 17 வரும். அப்ப 17ன்னு சொல்லினா மீதி வரல. சரியா, மீதி வரல அப்படின்டா சிவப்புல 17 இங்க வந்து ஒன்றும் வராது, மீதி வரல 17 அப்படி நாங்க வாங்கல. ஏனண்டா சிவப்பும் வாங்கிருக்கும் நீலமும் வாங்கிருக்கும், அப்படின்னா ரெண்டும் தான் வாங்கணும். ஆகவே இது ஆன்சர் அடுக்க இயலாது. அப்ப அடுத்தது பாத்தீங்க சொன்னா இப்ப இங்க கழுதுறேன் 68. இப்ப இந்த பேனு ஒன்றா குறைக்கிறோம். என்ன 16 வாங்குறோம் பார்ப்போம். இது 16 வாங்கினா 16 4 ரூபா படி எவ்வளவு வரும்டா 6 4 24 2 64 ரூபாண்டு வரும். 16 4 64. அப்ப மிச்சமா 4 ரூபான்னு இருக்கு. இந்த 4 ரூபாய்க்கு சிவப்பு பேனை ஒன்று வாங்கலாம், 1 ரூபா மிஞ்சும். அப்ப அதுவும் நாங்க வாங்கலாம். சரி, என்னடா 1 ரூபா மிஞ்சும் தானே, அதுவும் வாங்கலாம். அப்படின்னு சொன்னா 15 பார்த்தோம்னு சொன்னா 15 நாங்க 4ஆல பெருக்குவோம். போயிட்டுனா 60 ரூபாண்டு வரும். 60 ரூபாண்டா இங்க 60 ரூபாயில 28 ரூபாயில 60 ரூபா கழிச்சோம்டா 8 ரூபா மிஞ்சும். 8 ரூபாய்க்கு இங்க வந்து 2 நீலப்பேனையும் 2 ரூபாவும் மிஞ்சும். அப்ப இதுவும் சரி வராது. ரைட், அப்ப என்ன செய்யும்டா 14 வாங்கலாமான்னு பாரு. 14ன்னு சொல்லி சொன்னா 14 4ஆல பிரிக்கினா நன்னாங்க 16 ஒன்று மீதி 1 4 4 1 5 எவ்வளவு 56 ரூபா. அப்ப 68 ரூபாவுல 56 கழிச்சிங்கன்னு சொன்னா 2 1 12 ரூபா வரும். இந்த 12 ரூபாவுக்கு 3 பேனை வாங்க 4 பேனை வாங்கலாம். அப்ப 4 3 12 இது 14. ஆகவே இங்க வந்து ஆக குறை 14 4 18 பேனை வாங்கலாம். சரி, இன்னும் நாங்க குறைச்சி பார்த்தா செய்யலாதான்னு கேட்டா பாருங்க, இது 13 வாங்கலாம் என்று பாத்தீங்கன்னா 13 4 6 4 24 4 12 ஒன்று மீதி 1 4 4 1 5 52 ரூபா. 68 ரூபாவுல இருந்து இந்த 52 ரூபாய் கழிச்சிங்கன்னா 6 1 16 ரூபா வரும். 16 ரூபாய்க்கு நாங்க வாங்கினோம்டா, இது வாங்கினோம்டா 15 ரூபா, 5 பேரையும் 1 மிஞ்சும். அப்ப 1 ரூபா மிஞ்சக்கூடா, அப்ப இது வராது. சரி, 12 வாங்குவோம்னு சொல்லி பார்த்தோம்டா 12க்கு பார்த்தோம்டா 12 4 48 68ல 48 போனா 20 ரூபா மிஞ்சும். 20 ரூபாய்க்கு 3 7 21 இல்லாட்டி 6 3 18 2 ரூபா இல்லாம இருக்கு. அப்ப அப்படியும் வாங்கலாம். சரி, 11 பார்த்தோம்னு சொன்னா 11 4 44 68ல 44 போனா 24 மிஞ்சும்.
24 ரூபாய்க்கு 3 ரூபா, அப்படி 8 3 24. அப்ப 8. இப்ப இங்க பாருங்க 11 8 மெத்தினா 19 வரும். இப்ப இங்க குறைய இதை குறைக்க என்ன செய்யணும்? இதை கூட்ட என்ன கூடும். அது கூட பேனையா மாறும். இதை குறைக்க கூட பேனை வரும். அப்ப என்ன செய்ய மாட்டா, இந்த இதை கூட நம்ம கூட வாங்கணும். இப்ப 4 ரூபா பெறுமதியில் உள்ளதை கூட வாங்கணும். அப்படி கூட வாங்கினா 14 4 வாங்கினா தான் இங்க சரியா வரும். ஆகவே இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னண்டா 18 ஆன்சரா கிடைக்கும். அடுத்தது, குறித்த ஒரு மாதத்தில் வரும் 6ஆம் திகதியும் 27ஆம் திகதியும் ஒரே கிழமை நாளாக இருக்கும்போது அதே மாதத்தில் வரக்கூடிய வேறொரு கிழமை நாளை சரியாக காட்டும்படி. அதாவது 6 6ஓட 7 கூட்டினா 13, 13ஓட 7 கூட்டினா 20, 20ஓட 7 கூட்டினா 27. சரியா? அப்ப ஒரே நாள்ல வருது. எங்க உதாரணத்துக்கு திங்கட்கிழமை 6ஆம் தேதி என்று சொல்லி சொன்னா 6ஆம் தேதி திங்கட்கிழமை என்றா 13ஆம் தேதி திங்கட்கிழமை, 13 20 திங்கட்கிழமை, 27 திங்கட்கிழமை. ரைட்டா? இது ஒரே நாள்ல வருது. இதே போல வேற ஏது வரும் என்று கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு புதன்கிழமை. சரி, திங்கள் ஞாயிறு, சனி என்று சனிக்கிழமை சனி வந்துட்டு இது 4 போடுவோம். முதலாவது விட 4ஆம் தேதி என்று பார்த்தா 4ஓட 7 கூட்டினா 4 மேலும் 11, 11 மேலும் 18, 18 மேலும் 25. அப்ப 4ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் ஒரே நாள்ல வருமா என்று பார்த்தா வருகுது. ஆகவே முதலாவது விட. சரி, 2வது விடையை செக் பண்ணி பாருங்க. 3ஓட 7 கூட்டினா 10. ஏன் 7 கூட்டுறீங்கன்னா அடுத்த கிழமை 7 நாளா கொடிக்கும். 10, 10ஓட 7 கூட்டினா 17, 17ஓட 7 கூட்டினா 24. இங்க 26 இருக்குது. ஆகவே இது செட் ஆகாது. அடுத்தது, முதலாம் தேதி வாரது 1 8 15 22 29. இங்க 28 இருக்குது. இதுவும் வராது. முதலாவது அம்சம். அடுத்தது, முரளி 600 ரூபாவை கொடுத்து சில ஆப்பிள் பழங்களை வாங்கி அதே நாளில் சயந்தனுக்கு 720 ரூபாய்க்கு விற்றான். சயந்தன் ஒரு ஆப்பிள் பழம் விற்பதனால 10 ரூபாய் லாபம் பெறக்கூடியவாறு எல்லா பழங்களையும் 840 ரூபாய்க்கு விற்றான். இனி முரளி வாங்கிய பழங்கள் எத்தனை? இங்க ஒன்றுமில்லை. 600 ரூபாய்க்கு வாங்கி 720 ரூபாய்க்கு ஒரு ஆள் சயந்தனை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா சயந்தன் வாங்கின விலை எவ்வளோண்டா 720 ரூபா. இவர் ஒன்றுக்கு 10 ரூபா அப்படி வச்சு 840 ரூபாய்க்கு விற்காரு. அப்ப இங்கதான் நமக்கு தேவை. அவர் 720 ரூபாய்க்கு வாங்கி 840 ரூபாய்க்கு விற்காரு. 720 ரூபாய்க்கு வாங்கி 840 ரூபாய்க்கு விற்காரு. அப்ப எவ்வளவு லாபம் எடுக்காரு என்று சொன்னா 840 இருந்து வித்த விலையிலிருந்து வாங்கின விலையை கழிக்க மாட்டேன் தான் லாபம் வரும். 720 ரூபா வாங்கின விலை. சரி, அப்ப 0 இங்க 2 1. அப்ப 120 ரூபா வருது. எவ்வளவு லாபம் மட்டும் 120 ரூபா. அப்ப ஒன்றுக்கு 10 ரூபா படி தான் அவர் விற்கிறாராம், லாபம் வச்சு விற்கிறார். அப்ப 120 மட்டும் 12 பழத்துக்கு அவர் வித்திருப்பார். 12க்கும் 10 ரூபா படி 120 ரூபா வரும். அவை 12 பழத்துக்கு என்றது வரும். அடுத்த கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. அதாவது, முட்டை வியாபாரி அருகில் உள்ள முட்டை வியாபாரி ஒருவர் வாத்து முட்டைகளையும் கோழி முட்டைகளையும் வெவ்வேறு கூடைகளில் விற்பனைக்காக வைத்துள்ள விதம், கூடையில் உள்ள முட்டைகளின் எண்ணிக்கையும் காட்டப்பட்டுள்ளது. வாத்து முட்டையையும் வச்சிருக்காரு, கோழி முட்டையும் வச்சிருக்காரு. வெவ்வேறு கூடைகள்ல விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள விதமும் வேற வேற கூடையில வேறு வச்சிருக்காரு. விதமும் கூடையில் உள்ள முட்டைகளின் எண்ணிக்கையும் காட்டப்பட்டுள்ளது. இப்ப இந்த ஏ என்ற கூடையில இதுக்கு 12, சி என்ற 14, டி என்ற 23, பி என்ற 6 இப்படி வச்சிருக்கிறாராம். வியாபாரி கூடையில் ஏதாவது ஒரு கூடையை முழுமையாக விற்றால், இப்ப இதை எடுத்தா இது ஃபுல்லா வித்துட்டாருன்னு சொன்னா சொல்றோம். முழுமையா விற்றால் எஞ்சியுள்ள கூடைகளில் உள்ள முட்டைகளின் எண்ணிக்கையை விட மிச்சமா இருக்கிறத விட, உதாரணத்துக்கு நாங்க இதை வித்துட்டாரு என்றெடுத்தோம்டா மிச்சமா இருக்கிற கூடை இதுல சரியா கோழி முட்டைகளின் எண்ணிக்கையை விட 2 மடங்காக இருக்கும். அதாவது எஞ்சியுள்ள முட்டைகளின் எண்ணிக்கையை விட, எஞ்சியுள்ள முட்டைகள்னு சொன்னா இதை மிச்சமா இருக்கிற எண்ணிக்கையை விட கோழி முட்டையோட எண்ணிக்கை 2 மடங்கா இருக்கும். அப்ப ஏற்கனவே உள்ளது வாத்து முட்டையும் கோழி முட்டையும். அப்ப கோழி முட்டையோட 2 மடங்குன்னு சொன்னா வாத்து முட்டையோட 1 மடங்கு.
சரியா? அப்ப வாத்து முட்டை 1 மடங்கா இருந்தா கோழி முட்டை வந்து 2 மடங்கா இருக்கும் என்று சொல்றாரு. அப்ப மொத்தமா எத்தனை மடங்குன்னு சொன்னா எங்களுக்கு 3 மடங்கு மிச்சமா இருக்கிறது. அதாவது இதுல இது என்னான ஒன்று வித்தா ஒரு கூடிய புல்லா கொடுத்துட்டாருண்டா மிச்சமா இருக்கிறது 3ஆல பிரிபடக்கூடியதா இருக்கணும். அதாவது 3 மடங்கா இருக்கணும். சரியா? அதான் சொல்றார். அதாவது 2 மடங்காக இருக்கும். எனின் ஒரு கூடை முட்டை விற்பனையின் பின்னர் விற்ற பின்னர் எஞ்சியுள்ள கோழி முட்டைகளின் எண்ணிக்கை முட்டைகளின் கூடைகளை காட்டுவது. சரியா? இப்ப அதாவது இந்த படம் வச்சு காட்டப்பட்டிருக்குது. இந்த படத்துல வந்து சொல்லப்படுது ஒவ்வொரு கூடையும் இருக்குது. இந்த கூடையில நம்பர் போட்டப்பட்டிருக்குது. இதுல எது என்னான ஒண்ட ஃபுல்லா வித்தட்டா மிச்சமா இருக்கிறது வந்து சரியா? மிச்சமா இருக்கிறது கோழி முட்டோட டபுள் மடங்கா மிச்சமா இருக்கிறது என்ன மிச்சமா இருக்கிறது சரியா? கோழி முட்டை 2 மடங்கு வாத்து முட்டை 1 மடங்கு என்று சொல்றாரு. இப்ப கோழி முட்டைய குறிக்கிறது எது என்று கேட்கிறாங்க. அப்ப இங்க பாத்தீங்களா இதுல ஏண்ட கூடையில 12 ஏண்ட கூடையில 12 ஏ வந்து 12 வச்சிருக்காரு. பி வந்து எத்தனை வச்சிருக்காருண்டா 6 வச்சிருக்காரு. சி வந்து 14 டில எத்தனைண்டா 23 ஈல எத்தனைன்னு சொன்னா 29 ஏ வந்து சரி. இப்ப நாங்க என்ன செய்யணும் சொன்னா ஃபுல்லா கூட்டினா நம்ம விடையை காண்ற எப்படி இருந்தா முழுமையா நாங்க கூட்டினா எத்தனை வரும்? சரி, அப்ப முழுமையா கூட்டினா எவ்வளோத்தையும் நாங்க கூட்டினா 9 3 12 4 16 16 6 22 22 2 24 2 மிச்சம். இதுல 2 4 6 6 2 8 மொத்தமா கூட்டினா எங்களுக்கு வந்து 84. இந்த 84ல இதையாவது ஒரு கூடைய வித்தா மிச்சமா வாரது இந்த 84 மொத்தம். இதுல இது என்னான நாங்க ஒண்ட வித்தா மிச்சமா வாரது கோழி முட்டை 2 மடங்கு வாத்து முட்டை 1 மடங்கு. அப்ப 3 மடங்கா இருக்கணும். அப்ப சரி, இப்ப நாங்க 84 மொத்தமா இருக்குது. நாங்க இதை விற்போம் மட்டும் வைங்க. ஒவ்வொன்றவை தான் நம்ம செஞ்சு பார்க்கணும். இதை விற்கிறோம் இது குறைஞ்சிரும். குறைஞ்சா 12 கழிச்சு விட்டோம்டா 2 இது 7 72. இது 3 மடங்கா இருக்குமா என்றா 3 மடங்கு ஆக்கணும். அப்ப எப்படி நாங்க 3 மடங்கு பார்க்கிறேன்டா 72 3ஆல பிரிச்சா 1 ஓ 3 3 4 மிச்சம் 4 2 சாரி 2 தரம் 6 2 6 1 மீதி 12ல 12லையும் 4. அப்ப 24 1 மடங்கு. அடுத்தது வந்து 48 2 மடங்கு. அப்ப கோழி முட்டை 48 வாத்து முட்டை 24. இப்படி அந்த கூடையா அரைக்கணும் மிச்சமா இருக்கிற கூடை. இப்ப பாருங்க 24 இதுல எங்கேயாச்சும் வருமா என்று பாருங்க. இது போயிடும். இதுல 24 எடுக்கலாம். இது ரெண்டையும் குன்னா 20 வரும். சரி, இது வராது. இதுலையும் இல்லை. அப்ப 24 வருகிறது இல்லை. சரியா? 48 வருமாண்டா ஒன்று வராட்டி அடுத்தது நம்ம பார்க்க தேவை. அப்ப இந்த ஆன்சர் சரி. அதாவது இது வந்து பில் படல. இது இருக்கு. இது இருக்கு. சரி, அப்ப என்ன செய்வோம்? திருப்பி வேறொன்றை வித்து பார்ப்போம். அப்படி வேற வித்து பார்க்கிறேன் சொன்னா 84 மொத்தம் இந்த கூடையை ஃபுல்லா விற்கிறேன் வைங்க. இந்த கூடையை வித்தாரண்டா 6 கழிச்சா என்ன வருமாண்டா 78 வரும். அப்ப 78 3ஆல பிரிச்சா 78 நாங்க 3ஆல பிரிச்சா 2 6 1 மீதி 18 18லையும் 6 முறை 18. அப்ப 26 உண்டு. அங்கால 26 26 52 உண்டு. சரி, இது வந்து எப்படி எடுக்கலாம் இருக்கா? அதாவது இதை வந்து ஏதாவது கூட்டினா 26 இன்னும் மிச்சம் தெரிக்கிறது கூட்டினா 52 வார மாதிரி இருக்கா என்று பார்த்தா 26 வருமானு பார்த்தா அதாவது இது வித்துட்டா இது போனா இதையும் கூட்டினா 26 வருமாண்டா வரும். சரி, அப்ப ஏயும் சியும் மிச்சது 52. இது ரெண்டையும் கூட்டினா வருமாட்டு பார்த்தா வரும் என்ன டியும் இயும். சரியா? இது டியும் இயும். ஆகவே இங்க வந்து டியும் இயும் வந்து கோழி முட்டையா இருக்கு. ஆகவே இதுக்கு விட என்னன்னு சொல்லி சொன்னா
டியும் ஈயும்ங்கிற ரெண்டாவது ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது சம அளவான தீக்குச்சிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட சதுரங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளன. இவற்றில் குறைந்தபட்சம் எத்தனை தீக்குச்சிகளை அகற்றுவதன் மூலம் சம அளவான 5 சதுரங்களை பெறலாம் என்று கேட்டீங்க. அப்ப எத்தனை நாங்க அகற்றினா இல்லாம ஆக்கினா குறைந்தபட்சம் நாங்க இதை பெறலாம்னு கேட்டீங்க. அதாவது 5 சதுரங்களை பெறலாமா? எப்படி 5 சதுரங்களை பெறுவோம் என்று சொன்னா, இப்ப பாருங்க, நான் வந்து இப்ப நான் வந்து இந்த அழிக்கிற ஒன்றை அழிக்கிறேன். 1 2 3 4 இந்த 4ஐயும் அழிக்கிறேன். இப்ப பாருங்க 1 2 3 4 5 சம அளவான 5 வந்து சம அளவான 5 சதுரங்கள் பெறலாம். ஆகவே முதலாவது ஆன்சர். அடுத்தது, ஒரு தம்பதியினருக்கு 4 மகன்கள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு சகோதரி உண்டு. ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு சகோதரி உண்டு. ஒவ்வொரு சகோதரனுக்கும் 3 மருமகன்கள் உள்ளனர் எனின் குடும்பத்தில் உள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டீங்க. இவ பாருங்க என்னவா, ஒவ்வொரு தம்பதியினருக்கு 4 மகன்கள். அப்ப இங்க ஒரு தம்பதியினருக்கு 4 மகன்கள் என்று. அப்ப தம்பதி சொன்னா கணவன் மனைவி, இவரால் இவங்களுக்கு கணவன் மனைவி, இவங்க 2 பேரு, இவங்கள் தம்பதி என்ற கணவன் மனைவின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு சரியா 4 மகன்கள் உண்டு. அப்ப எத்தனை பேருன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆள் ஒரு படியன், ஒரு ஆள், அடுத்தது இன்னொரு ஆள் 2, அடுத்தது இன்னொன்று 3, அடுத்தது இன்னொன்று 4 மகன்கள். பிளஸ் பண்ணது ஆண்களை குறிக்குது. ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு சகோதரி. ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு சகோதரி. ஒரு சகோதரின்னு சொன்னா, அதாவது இங்கால ஒரே ஓடருக்கு வரும் சகோதரி ஒன்று. ஏன்னு சொன்னா, முதல் அண்ணன்காரன் இருந்தா அண்ணனுக்கு ஒன்று ஒரு சகோதரி, தங்கச்சிக்கு அடுத்து தம்பிக்கு அவருக்கு இன்னொரு ஆள், அடுத்தது இதுவரைக்கு அடுத்த கடைசி தம்பிக்கு அவருக்கு இன்னொரு ஆள். அப்படி இல்லை, சரியா? அதாவது ஒரு சிஸ்டர் இருந்தா எல்லாருக்கும் அவர் சிஸ்டர் தான். சரி, இப்ப வந்துட்டு ரக்கீப், இவன் அஃபி, இவர் வந்து சதீஷ், இவர் வந்து நதீர் என்று இருந்தா, இவரோட தங்கை எல்லாருக்கும் வந்து நதீரா என்று இருக்கட்டும் வைங்கள, நதீரா. இவர் ரக்கீபுக்கும் இந்த நதீரா தங்கச்சி தான். அப்ப அவருக்கு ஒரு சகோதரி. இந்த அஃபிக்கும் இந்த நதீரா தங்கச்சி. அப்ப அவருக்கு ஒன்று. இவருக்கு சதீஷுக்கும் இவர் தங்கச்சி. அப்ப அது அதாவது சகோதரி. நதீருக்கும் ஒரு சகோதரி. சரி, இப்ப எல்லாருக்கும் ஒன்று தானே இருக்குது. சரி, எல்லாருக்கும் இவருக்கு சகோதரி ஒன்று இருக்காண்டா ஓ இருக்கு, இவருக்கு இருக்காண்டா இருக்கு, இவருக்கு இருக்கான். அப்ப ஒரே ஒரு சகோதரி தான் எல்லாருக்கும் பாராங்க. சரி, ஓகே. இப்ப என்னன்னு சொன்னா, அடுத்தது ஒவ்வொரு சகோதரனுக்கும் 3 மருமகன்கள் உண்டு. மருமகன் சொல்லி சொன்னா, அதாவது இந்த பிள்ளைக்கு, அதாவது லேடி பெம்பளை பிள்ளைக்கு திருமணம் முடித்து அதன் ஊடாக வார பிள்ளைகளைத்தான் இவங்களுக்கு இந்த இருக்கிறவங்களுக்கு மருமகனா வரும். இவங்களுக்கு திருமணம் இந்த பிள்ளை திருமணம் முடிச்சு இதுக்கு வார குழந்தைக்குத்தான் இவங்க வந்து இந்த குழந்தை இவங்க எல்லாரையும் மாமான்னு கூப்பிடும். இவங்க மருமகன் கூப்பிடுவாங்க. அப்ப இந்த பிள்ளைக்கு 3 மகன்கள் இருக்கு. ஆனா இங்க வந்து இந்த பிள்ளை திருமணம் முடிச்சு என்று சொல்லப்படல. சரியா? திருமணம் முடிச்சாதான் இந்த பிள்ளைக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கு. திருமணம் முடிச்ச அப்படின்னு சொல்லப்படல. இருந்தாலும் சரியா, இப்ப வந்து 3 மகன்கள், அது சம்டைம் வந்து திருமணம் முடிச்சு அவர் கணவர் வந்து
இல்லாம அப்படி இருந்தெல்லாம் சரி. இப்ப இந்த பிள்ளைக்கு வந்து 3 பேரு மகன்கள். இப்ப இந்த குடும்பத்துல எத்தனை பேரு என்று சொல்லி கேட்டா, இங்க கணவன் மனைவி 2 பேரு. 1, 3, 4, 5, 6, 7. இங்க 3 பிள்ளைகள் இருக்குது. அப்ப 10 பேரு. ஆனா இங்க வந்து திருமணம் முடிச்சிருக்காவ இந்த வந்து திருமணம் முடிச்ச என்று சொல்லப்பட்டிருந்தா அவர இவட கணவரோட சேர்த்து 11 சொல்லி ஆன்சர் வந்திருக்கும். ரைட். இப்ப அப்படின்னு சொல்லப்படல. அதனால இங்க வந்து 10 ஆன்சரா இருக்கு. ரைட். அப்ப இதுக்கு வந்து 19வதுக்கு ஆன்சர் வந்து 10. அடுத்தது கண்ணன் கண்டியிலிருந்து பதுளைக்கு மோட்டார் சைக்கிள் செல்லும் போது 5 வழிகாட்டி கம்பங்கள் கடந்து சென்றான். அவற்றில் 1 தவறானது. காட்டிக்கிறதுல 1 வந்து பிழை. சரி. சரியான வழிகாட்டி கம்பங்கள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒழுங்குபடுத்தும் போது விடை. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு 1 தவறாம். அது எதுன்னு கண்டுபிடிப்போம். அது எப்படின்னு சொன்னா, இது 2யும் கூட்டுங்க. 9 2 11. இது 2யும் கூட்டினா இது 9 3 11. இது 2யும் கூட்டினா இது 13. இது 11. இது 11. அப்ப எல்லாம் 11. இது மட்டும் வித்தியாசம். அப்ப இது தவறு. இது வராது. ரைட். அடுத்தது என்னன்னா ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை போறது. ஓர்டரா வரணும். அப்படின்னு சொன்னா, இங்க கண்டி ஒரு ஆள் போறதுக்கு வடத்த நின்று பார்க்கறேன்னு சொன்னா, இங்கால கண்டிக்கு போற. இப்ப இது வந்துட்டு கண்டி இப்படித்தான் காட்டப்படுது. இது கண்டிக்கு போற. இங்கால வந்து பதுளைக்கு போற. அப்ப போக 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 இங்க இது பதுளைக்கு போறாருண்டா, இங்கால போக 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 குறைஞ்சு குறைஞ்சு போகும். கண்டிக்கு விரும்பியால போறாண்டா, இங்கால போக 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 குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப சரியா? இங்க வெறும் பதுளைக்கு போறேன்ட்டு நான் மட்டுமே ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும்டா இங்கெல்லாம் வந்து கூடினதா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு கூடினதா இருக்கக்குள்ள நமக்கு கூடினதை போடுவோம். அப்ப எது வரும் சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த அடிக்கிற கூடினது. அப்ப ஏ வரும் ஃபர்ஸ்ட்டுக்கு கூட. ஏ 9 இங்க 8 6 3 இதுல இது கூட என்னண்டா 9 கூட. அடுத்தது இதுன்னு சொன்னா 8 கூட. அடுத்தது 8க்கு டி. அடுத்தது 8 முடிஞ்சா அடுத்தது 6. 6 வர்றது என்னன்னு சொன்னா இ. அப்ப இது முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தது 3. 3 என்னதா இருக்குண்டா பியா இருக்கும். அப்ப இதுதான் ஆன்சரா இருக்கு. இது ஆன்சர்னு சொன்னா ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஏடி இபி. ஏடி இபி 3வது அறிக்கை. சரி. இந்த ரெக்கார்டிங்ல வந்து 1 தொடக்கம் 20க்கான ஆன்சர்கள் தரப்பட்டிருக்குது. அடுத்த காணொளியில வந்து 21 தொடக்கம் 40 வரைக்கான ஆன்சரை சந்திப்போம்.